எஸ் இங்க வந்து ஒரு பொண்ணு பார்த்தனா ரோட்ல உட்காந்துருக்கக்கூடிய ஒரு பெக்கருக்கு ஒரு காயின் எடுத்து அவரோட கப்பல வந்து போட போறா. பட் அந்த ஒரு காயின் பார்த்தனா ஸ்லிப் ஆகி கீழே வந்து விழுந்துருது. இப்போ அந்த பொண்ணுக்கு பின்னாடி நடந்து வந்துட்டு இருந்த ஒரு நபர் பார்த்தனா அந்த காயின் எடுத்துட்டு போய் கெசினோல போட்டு விளையாட வந்து ஆரம்பிக்கிறாரு. காயின் அதுல போட்டுட்டு ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. போட்ட மொத தடவையை பார்த்தனா ஜாக் பாட் ஆனதவருக்கு அடிக்க வந்து செஞ்சிருது. அந்த ஒரு பணத்தை எல்லாத்தையும் பார்த்தனா தன்னோட ரெண்டு கையில அள்ளிட்டு அங்கிருந்து நடந்து போக வந்து ஆரம்பிக்கிறாரு. அப்படி இவர் நடந்து போயிட்டு இருக்கும் போது ரோட் சைடுல ஒரு நபர் பாத்தீங்கன்னா 3 கார்டானதை வச்சுக்கிட்டு அதுல குயினை கரெக்டா கண்டுபிடிச்சா நீங்க வச்சிருக்கக்கூடிய பணத்துக்கு 3 மடங்கு பணம் எக்ஸ்ட்ரா தருவேன்னு சொல்லி கேம் ஆனது ப்ளே பண்ணிட்டு இருக்கான். சோ இவர் இப்ப அதை பார்த்ததுக்கு அப்புறமா ஒரு $100 பார்த்தினா அதுல பெட்டிங் ஆனது பண்றாரு. அவர் அப்படி பெட் பண்ண அந்த ஒரு கார்டுல பார்த்தினா குயின் தான் இருந்திருக்கு. சோ $100 வச்சதுக்காக இன்னொரு $100 பார்த்தினா எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துறாங்க. பட் அந்த ஒரு கேம் மாஸ்டர் பார்த்தினா நீங்க இன்னொரு டைம் ப்ளே பண்ணுங்கன்னு சொல்லி அவரை வற்புறுத்த வந்து செய்யறான். அவரும் சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் பார்த்தினா ஒரு $500 வந்து பெட்டிங் ஆனது பண்றாரு. பட் இந்த ஒரு டைம் பார்த்தினா அதே மாதிரி கரெக்டா குயினை கண்டுபிடிச்சு மறுபடியும் பார்த்தினா ஒரு $500 எக்ஸ்ட்ரா வந்து வின் பண்ணிடுறாரு. இப்போ செகண்ட் டைம் வின் பண்ணதால அந்த கேம் மாஸ்டர் பார்த்தினா நீங்க மறுபடியும் கூட ப்ளே பண்ணணும்னு சொல்லி மறுபடியும் பார்த்தனா ப்ளே பண்ண வந்து ஸ்டார்ட் பண்றான். அவன் இப்போ கார்டை பார்த்தனா சஃபுல் பண்ண ஆரம்பிக்கிறான். இவர் அந்த கேம் மாஸ்டரோட கண்ணை மட்டுமே பார்த்தனா பார்த்துட்டு வந்து இருக்காரு. இப்போ சஃபுல் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு கார்டை சூஸ் பண்றாரு. பார்த்தா அதுவும் கரெக்டா குயினா தான் வந்து இருக்கு. இவர் இப்படி கரெக்டா கண்டுபிடிக்க வந்து கேம் மாஸ்டர் பார்த்தனா ரொம்பவே கோபமாகி அவர் தள்ளி விட்டுட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு பைக்ல ஏறி பார்த்தனா தப்பிச்சு வந்து ஓடிடுறான். இப்போ வர சரி இது வேலைக்காகல அடுத்த கேம்ல போய் பாத்துக்கலாம்னு சொல்லி ஒரு 3 நாய் ஓடக்கூடிய அந்த ஒரு கேம்ல பார்த்தனா ஒரு டாய் மேல பெட்டிங் ஆனது பண்றாரு. பெட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு சீட்ல போய் உட்கார்ந்திருக்காரு. அப்ப அவருக்கு பக்கத்துல பார்த்தனா ஒரு வயசான நபர் டாக் நம்பர் 9 மேல பாத்தீனா பெட்டிங் ஆனது பண்ணிருக்காரு. இப்போ நம்மால பாத்தீனா அந்த வயசான நபர் கிட்ட நம்ம டிக்கெட்டை ஸ்வாப் பண்ணிக்கலாம்னு வந்து கேக்குறாரு. அவரும் சரின்னு சொல்லிட்டு டிக்கெட் நம்பர் 9 பாத்தீனா இவர்கிட்ட கொடுத்துட்டு இவரோட டிக்கெட்டை பாத்தீனா அந்த வயசான நபர் கிட்ட வந்து கொடுத்துறாரு. அவர் அப்படி மாத்திக்கிட்ட அடுத்த செகண்டே பாத்தீனா மேல கண்ட்ரோல் ரூம்ல தண்ணியானது கரண்ட்ல பாத்தீனா கொட்டி ஷார்ட் சர்க்யூட் ஆனது ஏற்பட்டு அந்த கேமரா பாத்தீனா அப்படியே ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகி வந்து நின்னுது. இப்போ ஓடிட்டு இருந்த அந்த ஒரு டாக் எல்லாமே பாத்தீனா கேமராவை பார்த்து ஸ்டாப் ஆகி வந்து நின்னுதுங்க. பட் இவர் சூஸ் பண்ண அந்த டாக் நம்பர் 9 மட்டும் பாத்தீனா விடாம ஓடி அந்த போட்டியில வின் பண்ணவோ செஞ்சிருது. இப்போ ஒரு வயசான நபர் பார்த்தனா இவனுக்கு எப்படி இது வின் பண்ணணும்னு தெரியும்னு சொல்லி அவரை ஆச்சரியத்தோட வந்து பார்த்துட்டு இருக்காரு. அடுத்த நாள் பார்த்தனா ஒரு கெசினோக்கு கேம் ஆனது ப்ளே பண்றதுக்காக போறான். அங்க இவன் ப்ளே பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு பார்த்தனா இவரோட பக்கத்துல வந்து உட்காந்துக்கிட்டு நம்பர் 10ல வந்து பெட் பண்ணுங்க வந்து சொல்லிட்டு இருக்கா. இவரும் அந்த பொண்ணு சொன்ன மாதிரியே நம்பர் 10ல பார்த்தனா பெட்டிங் ஆனது பண்றாரு. இப்போ அந்த ஒரு பொண்ணு சொன்ன மாதிரியே பார்த்தனா அந்த பால் ஆனது நம்பர் 10ல விழுந்து ரொம்பவே ஹியூஜான அமௌண்ட்டை பார்த்தனா வின் பண்ண வந்து செஞ்சிடறாரு. வின் பண்ணதுக்கு அப்புறமா மறுபடியும் அந்த ஒரு பொண்ணு பார்த்தனா இருக்கக்கூடிய எல்லா அமௌண்ட்டையுமே நம்பர் 10ல வந்து பெட் பண்ணுங்க வந்து சொல்லிட்டு இருக்கா. அந்த பொண்ணு சொன்ன அடுத்த செகண்டே இருக்கக்கூடிய எல்லா அமௌண்ட்டுமே பார்த்தா நம்பர் 10ல வந்து பெட்டிங் ஆனது பண்ணிடுறாரு. இப்போ ஒரு பால் ஆனது பார்த்தா ரொட்டேட் ஆக ஆரம்பிக்குது. பார்த்தா மறுபடியும் அதே 10ல பார்த்தா விழுந்து ரொம்பவே பெரிய லெவல்ல பார்த்தா அமௌண்ட் ஆனதை வின் பண்ண வந்து செஞ்சிடறாங்க. பெரிய லெவல்ல அமௌண்ட் வின் பண்ணதுக்கு அப்புறமா அந்த பொண்ணை பார்த்தா இவர் கூட கூட்டு போய் அன்னைக்கு நைட் ஃபுல்லாவே அந்த பொண்ணு கூட வந்து தங்குறாரு. மறுபடியும் காலையில பார்த்தா கண் விழிச்சு பாக்குறாரு. பார்த்து அங்க இருக்கக்கூடிய கதவுல குட் லக்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய பணத்தை எல்லாத்தையும் பார்த்தா அந்த பொண்ணு ஆட்டையை போட்டு வந்து போயிடுறா.